சொல்லு, உனக்கு புதையல் வேணுமா, ஜனங்களோட சந்தோஷம் வேணுமா? ரங்கம்மா தலையாசிச்சு, எனக்கு இந்த சந்தோஷமே போதும்யா. அன்னையில இருந்து ரங்கம்மா முழுசா மாறிட்டாங்க. அவங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை, நகைய எல்லாருக்குமே கொடுத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்ல எல்லா நல்ல காரியங்களும் நடக்கிறதுக்கு முதல்ல அவங்க தான் பணம் கொடுப்பாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பகிர்ந்து கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் எடுத்து வைக்கிறதுல இருக்காது. உண்மையான சொத்து தங்கமோ பணமோ இல்ல, அது மத்தவங்களுக்கு நாம ஏதாவது கொடுக்கும்போது அவங்க சந்தோஷத்தோட நம்மள வாழ்த்துறாங்க இல்லையா, அந்த வாழ்த்து தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம். அந்த சந்தோஷத்தை பார்த்து நாமளும் சந்தோஷப்படலாம். அது ராகவபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்பவும் சாதாரணமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல 2 வீடுங்க இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு சிவரும் இருந்துச்சு. ஒரு வீட்டுல விவசாயி ராமையாவும் அவருடைய மனைவியான சீதாவும் வாழ்ந்தாங்க. 2வது வீட்டுல பீமையாவும் அவனுடைய மனைவியான கங்காவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த 2 குடும்பத்துக்கு நடுவுல மட்டும் எப்பவுமே சண்டை சாடிதான் இருக்கும். எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறதுக்காக அவங்க எதிர் வீட்டுல இருக்கிற சுப்பையாவும் அவருடைய மனைவியான லக்ஷ்மியும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் விடிய காலையில ராமையாவோட வீட்டு சேவல் சத்தமா கொக்கரக்கோ அப்படின்னு கத்தின சத்தத்துக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருமே எழுந்திருச்சுட்டாங்க. சீத்தம்மா சீக்கிரமா எழுந்திருச்சு வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ கங்கா ரொம்பவும் கோவத்தோட எழுந்திருச்சு வந்து கத்துனா, ஏண்டி சீதா, காலையிலேயே எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உன் சேவல் கத்தின சத்தத்துக்கு என் தூக்கம் எல்லாம் கெட்டு போச்சு. சீதா ரொம்ப கோவமா, ஏன் கங்கா,